கைகளில் ரிங்வார்ம்ஸ் மாதிரியோ இல்லை கைகளில் வேறு விதமான ரெட்டிஷ் அலர்ஜிஸ் போன்றவை ஏற்படும். அதே ரத்தம் நம்ம தலைக்கு ஏறி நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் கால்கள்லேருந்து தலைக்கும், தலையிலேருந்து கால்களுக்கும் ஓடியே ஆகணும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய இரத்த நாள குழாய்களில் அடைத்து கொள்ளும் பொழுது அதோடைய வெளியே எக்ஸ்கிரீஷன் தான் நமக்கு இந்த மாதிரியான தலையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும். ஸோ இதுதான் ஒற்றை காரணம். இந்த மாதிரி பேஷண்ட்ஸு பொதுவாக பார்த்தீங்கன்னா சளியை சப்ரஸ் பண்ணக்கூடிய ஹேபிட் உள்ளவங்க தான். எப்போ பார்த்தாலும் சளிக்கு எதனாவது ஒரு சிரப் எடுப்பாங்க, இல்லைன்னா சில டேப்லெட்ஸ் போட்டு சளி வெளியே வராமையே சின்ன வயசுலேயே சப்ரஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லை பப்ஸு, இன்ஹேலர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணிட்டு இருந்த ஹேபிட் இருக்கும். ஸோ இதனால தான் இன்றைக்கி இவங்க மிகப்பெரிய இந்த பிரச்சனையில் மாட்டிடுறாங்க. ஸோ அப்போ அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சளிக்கழிவுகளை எப்படி வெளியே தள்ளணும்னு